இந்த ஒரு மனிதருக்கு நிறைய ஒரு படம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே அவர் பர்டிகுலராக அந்த படங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூஸ் பண்ணி அவர் நடிப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லை, நம்ம விமல் சார் தான். ஸோ அவர் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அந்த எல்லா படமே வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கலகலப்பு, களவாணி, சார், வாகை சூடவா அண்ட் தேசிங் ராஜா படம்லாம் சொல்லவே தேவையில்லை. அண்ட் தேசிங் ராஜா 2 படம் வந்தது. ஏன்னா தேசிங் ராஜா படம் ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்ததுனால ஸோ 2 நல்லா போகும் அப்படின்னு எடுத்தாங்க. பட் அது ஓரளவுக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூஸாக தான் வந்திருந்தது. ஸோ நான் ஏன் இவரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அண்ட் படம் மட்டும் இல்லாமல் ஜி5ல வந்த வெப் சீரிஸ் விலங்குன்னு ஒரு வெப் சீரிஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். யார் யாரெல்லாம் பார்க்கல கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் ஹாட் ஸ்டாரில் ஓம் காளி ஜெய் காளி அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸுமே வந்திருக்கும். அதுவுமே நம்ம விமல் சார் நடிச்சிருந்தான். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்களும் சரி வெப் சீரிஸும் சரி பர்டிகுலராக அவர் சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி நல்லாவும் வித்தியாசமாகவும் இருக்குது. ஸோ அவர் இப்போ ரீசெண்டாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, என்கிட்ட 100 கோடி ரூபாய் இருந்தாலும் எனக்கு எப்படி வாழணும்னு தெரியும் அதை வச்சு, 1 கோடி ரூபாய் இருந்தாலும் எனக்கு அதை வச்சு எப்படி வாழணும்னு தெரியும், 1 லட்ச ரூபாய் இருந்தாலும் எனக்கு எப்படி வாழணும்னு தெரியும், அண்ட் ஒரு 100 ரூபாய் இருந்தாலும் அதை வச்சு எனக்கு எப்படி வாழணுங்கிறது எனக்கு தெரியும். எல்லார்கிட்டையும் இருக்கிறத வச்சு வாழ்ந்தா வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விமல் சார் ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு.